திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே குவாரியில் வெடி வைத்த போது பறந்து வந்த கல் விழுந்து விவசாயி உயிரிழந்ததற்கு காரணமான கல் குவாரி உரிமையாளரை கைது செய்ய கோரியும் குவாரியை மூட கோரியும் அவருடைய உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அகிலன் வழங்க நாம் கேட்கலாம். அகிலன், என்ன நடந்தது? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த செப்பட்டாமங்குளம் மதுரா எடப்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரி நேற்று முன்தினம் வெடி வைத்தனர். அப்போது வெடி வைத்தது கல் பறந்து போய் ஒரு விவசாயி ஆறுமுகம் என்பவரின் தலையில் விழுந்ததால் பலத்த படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் விழுந்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு அவரை 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் அங்கிருந்து பெங்களூர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நேற்று பிற்பகல் அவருடைய உடலானது உயிர் பிரிந்தது. இதனால் பொதுமக்கள் நேற்றே கல்குவாரி செயல்பட்டு வரும் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரியும் கல்குவாரியை உடனடியாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறியதன் பேரில் அவர்கள் கலந்து சென்றனர். பின்னர் இன்று காலை மழையூர் கூட்டுச்சாலை அருகே சேத்துப்பட்டு நெடுஞ்சாலையில் மழையூர் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு கல்குவாரி உரிமையாளரை கைது செய்யவும் அந்த கல்குவாரியை உடனடியாக சீல் வைத்து மூட வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அகில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.